இன்னைக்கு மார்னிங் டிஃபன் ஒரு சூப்பரான ஸ்பெஷலான சட்னியோடையே ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. அதுக்கு ஒரு வெங்காயம், தக்காளி, 4 பச்சை மிளகாய், 5 பல்லு பூண்டு, ஒரு சில்லு தேங்காய், இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு புளியும் உப்பையும் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். வெங்காயம்லாம் வதங்கிடுச்சு பாருங்கள். வதங்கின பிறகு நம்ம அவிச்சு வச்ச முட்டையை ஒன்று போட்டு இன்னும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரையும் வதக்கிட்டு அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஒரு தோசையும் ஊற்றிட்டேன். சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இது முட்டை சட்னி மாதிரியே தெரியல, நல்லா சூப்பராகவே இருக்குது. அது கூடயும் முட்டை இருக்குன்றதே தெரியல, அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். இந்த சட்னி கூட முட்டையை போடுறதால அவிச்ச முட்டையெல்லாம் ஒரு மாதிரி கவுச்சி ஸ்மெல் அடிக்கும் அப்படின்னுவாங்க. அவங்களுக்கு பிடிக்காதவங்களுக்குலாம் இந்த மாதிரி சட்னி அரைச்சி கொடுக்கலாம். தேங்காய் சட்னியும் நான் அரைச்சிட்டேங்க. குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டை சட்னின்னு சொல்லாமல் வச்சு பாருங்கள், அவங்க கண்டுபிடிக்கவே மாட்டாங்க. சொன்னிங்கன்னா தான் தெரியும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.